அவளது வயது 25 கூட இல்லை. ஆனாலும் வாழ்க்கையின் பல பருவங்களை கடந்துவிட்ட ஒரு முதிர்ச்சி அவளது பார்வையில் இருந்தது. நித்யா. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வின் ஒரு சில பக்கங்களை ஒளியில் எழுதுகிறான், சில பக்கங்களை இருட்டில்தான் வாழ்த்துகிறான். நித்யாவின் வாழ்க்கையில் அது இரண்டுமே இருந்தன. திருமணம் செய்து வைத்த 3 மாதங்களிலே ஒரு கார் விபத்து. அவளின் கணவர் அருண். மென்மையான குரலும் கவனமான கரங்களும் இருந்தான். அந்த குரல் நிலை குலைந்தது. கால்கள் இயங்காத நிலையில் திடீரென 3 மாதமென்றும் கணவன் மாறிவிட்டார். அருண் அவள் காதலித்தவன். ஒரே வீட்டில் இருவர், ஆனால் இடையே ஒரு தூரம். நித்யா காலை எழுந்து அவனது கால்களில் பூச்சியதைத் தொடங்கி இரவு அவன் தூங்கும் வரை தன் கவனத்தையே கொண்டிருந்தாள். ஆனால் சில நேரங்களில் கவனம் என்பது காதலின் மாற்றீடாக இருக்க முடியாது என்பதை அவளும் உணர்ந்தாள். அருண் பேசுவதில் மெல்ல சோர்ந்தான். வாழ்க்கை மீது நம்பிக்கை குறைந்தது. அவன் முகத்தில் அந்த பழைய புன்னகை இல்லை. அவளிடம் அவன் பார்வை கூட கண்ணோக்காமல் ஓடத் தொடங்கியது. ஒரு மழைக்காலை. கல்லூரியில் ஒருதலையாக காதலித்தவன் நித்யாவிற்கு நட்பு எனப்படும் பெயரில் திரும்பினான். சத்யா அவளது மூச்சுக்காற்றில் இருக்கும் பழைய வாசனையை தொடர்ந்து வந்தவனாக. அருணின் நிலையை அறிந்த பிறகும் அவளை ஒரு முறையும் குறை சொல்லாமல் முன்பு போல் பேசத் தொடங்கினான். உன்னுடன் பேசும் ஒவ்வொரு நிமிடமும் நானே சுயமாக இருக்க முடிகிறது என்றாள் நித்யா ஒரு மழை நாளில். அந்த வார்த்தைகளில் அவளும் அவனும் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். அந்த அமைதிதான் பேசாத உணர்வுகளின் முழக்கம். தோல்விகளின் மௌனம். அவள் அறையில் ஒரு பக்கம் வீணாக விழுந்திருந்த புகைப்பட படலம். திருமணக் கோலத்தில் இருக்கும் அருண், அருகில் நித்யா. 2 பேரும் புன்னகைத்திருந்த அந்தச் சிறு படம் நித்யாவின் நாள்தோறும் மரணிக்கிற புன்னகையை நினைவூட்டியது. நான் அவனுக்காக இன்னும் நிற்கிறேன் என்றாள் அவள் ஒரு நாள் தன்னிடமே. அந்த வார்த்தையில் நான் மேலோட்டமல்ல, அது ஒரு சுமை, அது ஒரு சத்தியம். ஆனால் அந்த நிற்பது ஒரு போராட்டம். அருண் பேச மாட்டான். பெரும்பாலும் அறையின் ஒரு மூலையில் பார்த்து கொண்டே இருப்பான். ஒருமுறை அவன் எப்போதும் வைத்திருந்த தன்னுடைய நோட்புக்குள்ளே ஒரு வரி எழுதி வைத்திருந்தான். அவள் இப்போதும் அழகாக இருப்பாளா? அவள் அதை அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் படித்தாள். தலையை திருப்பிக் கொண்டு அழக்கூட முடியாமல் விழித்தாள். அது அவளுக்கு ஏதோ ஒரு கோணத்தில் இருந்த பாவ உணர்வாகவே தோன்றியது. அந்த காலச்சுழலில்தான் சத்யா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். நட்பாக ஆரம்பித்த உரையாடல்கள் மெதுவாக மனதில் பழைய நினைவுகளை தொடங்கின. கல்லூரியில் முதலாய் அவன் அவளை பார்த்த நாள், அவளது பார்வையில் கவனம் தேடி தவித்த அந்தக் காலங்கள். அவளுக்கு அப்போது அது சிரிப்பாக இருந்தாலும் இப்போது அவை நினைவுகளாக இருந்து கண்களை கலங்கச் செய்தன. அப்போதெல்லாம் நீ சிரித்ததும் அது என் பேச்சுக்கா இல்லையேன்னு கேட்கணும்னு இருந்துச்சு என்றான் சத்யா ஒரு நாள். அவள் மெதுவாக சிரித்தாள். அந்தச் சிரிப்பில் ஒரு பழைய மழை மணம் இருந்தது. மெல்ல மருதாணி வாசனை போல. அவனுடைய உடல்நிலைதான் காதலையும் உரிமையையும் கேட்கும் உரிமையை இழந்துவிட்டதா? மௌனம்தான் பதில். ஆனால் சில நேரங்களில் ஒரு சிறு பதில் கூட, ஒரு அழுத்தமான நிமிடம் வாழ்க்கையின் திசையை மாற்றும். அந்த நிமிடம் சத்தமாக இன்னும் வரவில்லை. ஆனால் நித்யாவின் உள்ளத்தில் அது மெதுவாக பிறக்கத் தொடங்கியிருந்தது. அழகாயிருந்த தவறுகள். நித்யா ஒரு நாள் கணவனுடன் அமர்ந்திருந்தபோது அவன் மெதுவாக தன்னிலை பற்றி பேச முயற்சித்தான். நீ என்னை நாள்தோறும் பார்த்துக் கொள்றது பாக்குறப்போ உன் முகத்துல என்ன இருக்குன்னு எனக்குத் தெரியும். அவன் வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் ஒவ்வொரு வரியும் அவளுக்குள் ஒரு குத்தாகவே இருந்தது. நீ சிரிக்கிறாய், ஆனா அது ஏற்கனவே சுருண்ட இலை போல இருக்கு. அவள் கண்களில் நீர் பெருக்கெடுத்து வந்தது. அருண், நான் உன்னிடம் விருந்தாளியாக வரவில்லை, துணையா வந்தேன். அவள் குரலில் பிணப்பட்ட அன்பு இருந்தது. ஆனால் அதை நீண்ட காலம் பிணைத்துக் கொள்ள முடியாது என்று அவளும் அறிந்தாள். சத்யாவோ அவள் மனத்தின் மறுபக்கம் வளர்ந்த ஒரு நிழல். அவன் வார்த்தைகள் திடீரென மழையில் துளைக்கும்படியான காற்று போலிருந்தன. நீ யாருக்காக வாழ்க்கையை விட்டு வைக்கிற? நீயும் ஒரு மனிதன்தானே? உனக்கும் சிரிக்க உரிமை இருக்குமே நித்யா. அவன் பேச்சு காதில் விழும்போது அவளது உள்ளம் சற்றே நடுங்கியது.
அவள் யாருடனும் பேச முடியாத உணர்வுகளை அவனிடம் பகிர்ந்தாள். அருண் அருகில் இருந்தாலும் தன்னுள் நிகழ்ந்து கொண்டிருந்த தனிமை சத்யாவிடம் சொல்லிக் கொண்டாள். ஒரு நாள் இரவில் மழை பெய்தது. மின்சாரமில்லை. இருளும் மௌனமும் சிறு அறையினுள் படர்ந்திருந்தன. அவள் மாடிப்படிக்குள் சும்மா உட்கார்ந்திருந்தாள். மனதில் யாரும் இல்லை. யாரும் இல்லை என்ற அந்த உணர்வில் இருந்தது சுதந்திரம். சத்யா தொலைபேசியில் அழைத்தான். நீ ஏன் பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா பேசணும் போல இருக்கு. அவள் எதுவும் சொல்லவில்லை. அவன் மெதுவாக, நீ வந்து என்னோட கைய பிடிச்சிருக்கணும்னு தோணுதே. அந்த வார்த்தை அவளது உள்ளத்தில் ஒட்டிக்கொண்டது. திடீரென்று அவள் உள்ளத்தில் ஒரு அழகாய் தெரிந்தது. அவள் தன் அறைக்குச் சென்றாள். அருண் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் மென்மையான அமைதி இருந்தது. அவள் மெதுவாக அவனை பார்த்தாள். நான் உன்னையே காதலித்தேனா, இல்லை என் வாழ்க்கையோடு சேர்த்த உன்னை காதலித்தேனா என்கிற கேள்வி மனதில் தத்தளித்தது. அந்த இரவு முடிவுகள் எடுக்கப்படாத இரவு. வாழ்க்கையின் சந்திப்புகளில் சில நேரங்களில் வழிகள் இல்லை, விருப்பங்கள் மட்டுமே இருக்கும். மறுநாள் காலை கண்ணில் தூக்கமின்றி எழுந்தாள் நித்யா. அருண் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை ஒரு நிமிடம் பார்த்தாள். பாவமோ கோபமோ இல்லாத ஒரு பார்வை. வெறும் உண்மை. அவள் தனக்குள்ளே ஒரு முடிவை ஏற்கத் தொடங்கியிருந்தாள். காதல் என்பது ஒரு உணர்ச்சி. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு. இரண்டும் ஒரே பாதையில் நடந்தால் அதுவே அதிருஷ்டம். அன்று மாலையில் சத்யாவை அவள் நேரில் சந்தித்தாள். ஒரு சாலையின் ஓரமாக மந்தமான காற்று வீச அவர்கள் எதையும் பேசாமல் சில நிமிடங்கள் பார்த்து கொண்டார்கள். சத்யா மெதுவாக, நீ பேசாமலும் புரிந்து வைக்கிறாய், அதுதான் எனக்கு பயம். அவள் அருகில் சென்று நின்றாள். நீ ஏனும் என் வாழ்க்கையில் என் ஆன்மாவின் சாயலாயிருந்தாய் என்றாள். நீயும் உணர்ந்திருப்பாய், சில நிழல்கள் கண்ணை மட்டுமே கவரும், ஆனால் ஒளி அது உயிருக்கு தேவை. அவன் யாரும் இல்லாத போலி புன்னகை சிரித்தான். அருண் என் விருப்பமில்லாமல்ல, ஆனா இப்போ அவன் என் தவறுகளை பொறுக்கும் ஒரே மனிதன். அப்படிப்பட்ட அன்பு ஒரே வாழ்க்கையில்தான் கிடைக்கும். அவனோடு நீயும் வாழ முடியாதே நித்யா என்றான் சத்யா மென்மையாக. அவள், வாழ முடியாது. ஆனா துரத்தி ஓடிக்கிட்டு செல்லும் அளவுக்கு நான் என் நெஞ்சை விலக்க முடியாது. அவன் விலகிக் கொண்டான். ஒருவிதமான அமைதி அவனின் முகத்தில். அவள் கண்களில் கண்ணீர் இல்லாமல் அழுதாள். முற்பகல். அருண் அருகில் அமர்ந்தாள். அவன் கண்கள் திறந்திருந்தன. அவள் கையை பிடித்தான். நான் உன்னை இழக்கப் போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. அவள் சிரித்தாள். நீ என்னை இழக்கலை, நான் சிரிக்கத் தொடங்கப் போகிறேன், உன்னோட கூடவே. அருணின் கண்களில் நீர் வழிந்தது. அந்த கண்ணீரில் ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பும் இருந்தது. நித்யாவின் வாழ்க்கையில் காதல் ஒரு விருப்பம். அவள் சத்யாவை விட்டுவிட்டாள். ஆனாலும் அவன் அன்பை மறக்கவில்லை. அருணுடன் அவள் இருக்கத் தொடங்கினாள். பழைய புன்னகைகள் மெல்லத் திரும்பின. அவளின் காதல் சாயலில் இருந்த வேறு ஆள் ஒரு நாள் வாசலில் வந்தாலும், அவள் மனதின் கதவு சற்று திறந்திருந்தாலும் வாழ்க்கையின் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது.